எனக்கு அன்பார்ந்த அருமை தேவ பிள்ளைகளே, பிரியமான கடவுளுக்கு பிரியமான என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கடவுளை துதித்து ஆராதித்து, ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஒரு பாடலை பாட நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு அவர் பலனாய் இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய பலவீன நேரங்களில்தான் கடவுள் நமக்கு துணையாக நிற்கிறார். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்திலே மிக அழகாக சொல்லுகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நம்முடைய இந்த பலவீனம் என்பது ஒரு குறை. உடல் நோயாக இருக்கலாம், உள்ள காயங்களாக இருக்கலாம், மன காயங்களாக இருக்கலாம். அநேக பிரச்சனைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், காசு பணம் எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி என்பது உடல் ஆரோக்கியம் என்பது தான். அப்படிப்பட்ட அந்த உடல் ஆரோக்கியம் என்பது அது கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு கொடை. எத்தனை துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மை ஆதரிக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் நம்மை பராமரிக்கிறார் என்ற விசுவாசம் நம்முள் இருக்க வேண்டும். நான் பெரியவன், நான் வலியவன், நான் பணக்காரன் என்று சொல்லி நம்மிடத்திலே நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்று சொல்லி நம்மிடத்திலே அந்த இருமாப்பு இருக்கக்கூடாது. மாறாக சிரம் தாழ்த்தி நம்மை தாமே தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். எதை? எனக்குள் இருக்கின்ற இருமாப்பு, எனக்குள் இருக்கின்ற வரட்டு கௌரவம், எனக்குள் இருக்கின்ற வீண் பெருமை, எனக்குள் இருக்கிற பாவ சிந்தனைகள், நான் பெரியவன் என்ற ஒரு அகங்காரம், அதிலிருந்து என்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு ஏழ்மையான மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பர்வீன் சுல்தான் மிக அழகாக சொல்லுவார். மிக அழகாக சொல்லுவார். அன்பே பிரதானம் என்று இயேசு கற்பித்தார். அன்பை தான் கற்பித்தார். இயேசு யாரையும் மதமாற்றம் செய்யவில்லை, மாறாக அவர் மனமாற்றம் செய்தார். அன்பு செய்யுங்கள் என்று தான் கற்பித்து கொடுத்தார். நம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல், அவன் இந்து மதம், அவன் முஸ்லீம் மதம், அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி, அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் வேறு சபையினர் என்ற வேறுபாடு நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. மாறாக நாம் எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒருவர் மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து, ஒருவர் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் அவர்களிடம் இருக்கின்ற நிறைவுகளை பார்த்து அவர்களோடு நாம் நட்புறவில் நல்ல உறவில் வளர்ந்திருப்போமே ஆனால் இந்த உலகத்திலே ஜாதி மதமே இருக்காது, சண்டை இருக்காது. ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இந்துக்கள் புஸ்தகம் கீதாவாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், அல்லது குரானாக இருக்கட்டும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுவே நம்முடைய பலவீன நேரங்களில்
நமக்கு பலனாய் இருப்பவர் நம்மை படைத்த எல்லாம் வல்ல இறைவன். அல்லேலூயா. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. என் பலவீன நேரங்களில் கடவுளே நீரே என் பலனாய் இருக்கிறீர் என்று சொல்லி, என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. என் பலவீன நேரங்களில் நீர் எனக்கு பலனாய் இருக்கிறீரப்பா என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டுவோமா? என் சோதனை நேரங்களில் நீர் எனக்கு ஜெயமாய் இருக்கிறீரே என்று சொல்லி, என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. எனவே கடவுளை ஆராதிக்க நாம் மறக்கிறோம், மறந்து போகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாதப்பா. உம்முடைய வார்த்தையை எந்நாளுமே நான் நம்பியிருப்பேன். அவருடைய வார்த்தை என்ன? பரிசுத்த வேதாகமத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. கடவுள் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். என் அருள் உனக்கு போதும். அருள் என்றால் என்ன? கடவுள் நமக்கு கொடுக்கின்ற தகுதி இல்லாத தானம், அதுதான் அருள். என் அருள் உனக்கு போதும், தகுதி இல்லாத தானம். அது எப்பொழுது என்றால் உன்னுடைய வலுவின்மையின் போது, நீ பலவீனமாய் இருக்கும் பொழுது, உன் பலவீன நேரங்களில் அவர் பலன் தருபவராயிருக்கிறார். கடவுளை போற்ற வேண்டாமா? கடவுளை, உன்னதரான கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? உன் பலவீன நேரங்களில் என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலவீனத்தை குறித்து, நம்முடைய வலுவின்மையை குறித்து மனமுவந்து நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அப்பொழுதுதான் கடவுளுடைய வல்லமை நம்முள் தங்கும். கடவுளுடைய வல்லமை நம்முள் தங்க வேண்டுமென்றால் நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் பலம் தருகிறார் என்ற நம்பிக்கை நம்முள் எழ வேண்டும். எனவே நம்முடைய வலுவின்மையை குறித்து நாம் ஆண்டவரிடத்திலே, கடவுளிடத்திலே பெருமை பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் பலவீனமாக இருக்கும் பொழுது, அது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், நஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லையே, எல்லாவற்றிலும் நான் சோர்ந்து போகிறேனே என்று சொல்லி நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று உன்னத கடவுளை நோக்கி நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுவார், உன் பலவீன நேரத்தில் நான் உனக்கு பலனாயிருப்பேன் என்று சொல்லி. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. கடவுளுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. அவருடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை எந்நாளும் நாம் நம்பியிருக்க வேண்டும்.
நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். நித்தியத்தில் நம்மை சேருவதற்காக. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல, மாறாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டாமா? எனவே நம்முடைய வலுவின்மையை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டும். இகழ்ச்சியிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கடவுளை முன்னிட்டு நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும், நம்முடைய வலுவின்மை, என்னுடைய பலவீனம், சொத்து சுகம் காசு பணம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு பலவீனம், என்னால் ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாத நிலை. எனவே அப்படிப்பட்ட பலவீன நேரங்களிலே நமக்கு ஒரு கஷ்டம், இன்னலிலும் நெருக்கடியிலும் கடவுளை முன்னிட்டு நாம் அகமகிழ வேண்டும். கடவுளை முன்னிட்டு. ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். வலுவற்றிருக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நான் பலவீனமாக இருக்கிறேன், இந்த காரியம் நடக்குது, இதில் இன்னும் முடியலையே, ஒரு கோவில் கட்டும் பணி நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் முடியலையே, அந்த கோவில் கட்டும் பணியை நான் முடிக்கணுமே என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு வீடு கட்டும் பணி முடிக்கலையே, இல்லை என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கலையே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து தான் இருக்கிறோம். அவற்றை எல்லாம் கடவுளிடம் ஒப்படைக்கும் பொழுது கடவுள் நமக்கு அருள் கூறுவார். அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய அருள் என்று சொன்னால் அவர் கொடுக்கின்ற தகுதியில்லாத தானம். அதனால தான் வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது, நீதிமானா என்னை மாற்றினீரே, நித்தியத்தில் என்னையும் சேர்த்திடவே. நீதிமானா என்னை மாற்றிடவே, நித்தியத்தில் என்னையும் சேர்த்திடவே. நீரே எந்தன் ஜீவனையா, உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா. நீரே எந்தன் ஜீவனையா, உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. ஏனென்று சொன்னால் நம்முடைய பலவீன நேரங்களில் ஏசாயா புஸ்தகம் 30:26 சொல்லுகிறது, ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி. கடவுள் நம்முடைய மக்களின் முறிவுகளை கட்டுகிறவர். ஏனென்று சொன்னால் அவர் உங்களுக்கு கருணை காட்ட காத்திருக்கிறார். கடவுள் நமக்கு கருணை காட்ட காத்திருக்கிறார். கடவுள் நம்மளுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருளி வருகிறார். கடவுள் நீதியின் கடவுள். ஆண்டவரே நீதியின் கடவுள். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே, விலகாத உன் கிருபை போதுமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது, மருத்துவமனையில் இருந்த பொழுது இவன் இறந்து விடுவான் என்று அநேகர் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று அவருடைய சன்னிதானத்தில், கடவுளுடைய சன்னிதானத்தில் அவரை பாடி புகழ இந்த மனிதனை, இதோ உங்கள் முன்பதாக பேசிக்கொண்டிருக்கின்ற என்னை ஆண்டவர் கடவுள் எடுத்து பயன்படுத்துவதற்காக என்னுடைய ஆயுட் நாட்களை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் எனக்கு செய்த, கடவுள் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களை முன்னிட்டு நான் அவருக்கு என்ன செய்வேன்? கடவுளுக்கு நான் என்ன கொடுப்பேன்? எரிபலிகளையும் காணிக்கைகளையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக உன்னுடைய உடைந்த உள்ளத்தை அவர் விரும்புகிறார். எனவேதான் நாம் கூப்பிடும் குரலுக்கு அவர் நமக்கு செவி சாய்க்கிறார்.
நம்மளுடைய பேச்சுக்கு நமக்கு அவர் மறுமொழி தருகிறார். ஏனென்று சொன்னால், நமக்கு எத்தனை துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வந்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி, கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமது பாவங்களை மன்னிக்கிறார், சுமைகளை மாற்றுகிறார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார், நோயிலிருந்து விடுதலை தருகிறார். மருத்துவர்கள் கைவிட்டாலும் கடவுள் உன்னை அன்பு செய்வதில் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் கடவுளுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னால் உன்னை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. நீ என்னை விட்டு விலகி போனாலும் என்னால் உன்னை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. நீ எத்தனை குற்றங்கள், பாவங்கள் செய்து என்னை விட்டு விலகி போனாலும் உன்னுடைய குற்றங்களை என்னால் நினைவில் வைக்க முடியாது. உன்னை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லுகிற கடவுள் நமக்கு இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு கடவுள் என்றென்றும் நம் நினைவாக இருப்பவர். உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே, விலகாத உன் கிருபை போதுமையா, பலவீனத்தில் பலன் விளங்குமையா, என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறது, ஏசாயா 28 அதிகாரம் 23 வசனம், செவி கொடுங்கள், கடவுளுடைய சப்தத்திற்கு செவி கொடுங்கள். கடவுள் சொல்லுகிற நான் கூறுவதை கேளுங்கள், செவி சாய்த்து நான் சொல்வதை கவனியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய கடவுளுடைய சமூகத்தில், ஏனென்று சொன்னால் படைகளின் ஆண்டவர் கடவுள், அவரிடமிருந்து இந்த அறிவுரை வருகிறது, அவருடைய திட்டத்திலிருந்து இந்த அறிவுரை வருகிறது. ஆம் கண்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சமூகத்தில் மதம், இனம், ஜாதி என்ற வேறுபாடு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கொரோனா வந்தது, கொரோனா காலத்தில் நம்ம படிக்கலையா? அங்கே மதம், இனம், ஜாதி என்று இருந்ததா? எல்லோரும் கடவுளை வழிபட்ட தொடங்கினோமே. கொரோனா முடிந்தது, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நான் பெரியவன், நீ பெரியவன், நீ சிறியவன், நான் பெரியவன் என்று சொல்லி நமக்குள்ளே ஏன் இந்த போராட்டம்? இந்த கடைசி காலத்தில் நமக்கு எத்தனை நாள் உயிரோடு இருப்போம்? எத்தனை நாள் நமக்கு இந்த உயிர் நிறைக்கும் இந்த உடலிலே? இதோ இன்று இரவு படுத்ததும் காலையில் எழுந்தால் மாத்திரம் தானே அந்த உயிர் மூச்சு மீண்டும் வரும். ஒருவேளை தூங்கினவர்கள் அப்படியே தூங்கிவிட்டால் என்ன நடக்கும்? எதை கொண்டு வந்தோம்? எதை கொடுத்தோம்? என்ன கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல? எதை கொண்டு வந்தாயோ அதை இங்கே விட்டு போக வேண்டும். எதையும் எடுத்துட்டு போக முடியாது. என்ன கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல? வெறுங்கையோடு வந்தாய், வெறுங்கையோடு நீ போகிறாய். இந்த உலகத்தில் மாயை, எல்லாம் மாயை. உலக ஆசாபாசங்கள் எல்லாம் மாயை. மறந்து போகிறோம். அன்பை உருவான எங்கள் அருமை தெய்வமே, இது அந்த அருமையான வேளையிலே உம்முடைய வார்த்தைகளையும் பாடல்களையும் பாட வைத்தீரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஜாதி ஜனம் இல்லாமல், வேற்றுப்பாடு இல்லாமல், மதம், இனம், ஜாதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மக்கள் என்று சொல்லி ஒருவர் மற்றவரை வெறுக்காமல், ஒருவர் மற்றவரை ஊக்குவிக்கிறவர்களாக, ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாக நாம் ஏன் வாழக்கூடாது? இறந்துவிட்டால் நம்மை எடுத்து போடுவதற்கு அங்கே கிறிஸ்தவர்கள் மாத்திரம் வரமாட்டார்கள். மாறாக அங்கே இந்துக்களும் வருவார்கள், முஸ்லீமும் வருவார்கள், எல்லா ஜாதி ஜனங்களும் வருவார்கள். நான் கிறிஸ்தவன், நான் மரித்தால் கிறிஸ்தவர்கள் மட்டும் என்னை தூக்கி, அப்படி இல்லை. முதலில் வருபவர்கள் புற இனத்து மக்கள்தான். இங்கே வேறுபாடு இல்லை. ஜாதி, மதம், இனம் என்று வேறுபாடு இல்லை. 4 பேர் வேணும், 4 பேர் வேணும், 4 பேர் வேணும். இந்த கடைசி நேரத்தில் மறந்து போகிறோமே.
என்ன கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல? எதை நீ கொடுத்தாய் அதை இங்கே பெற்றுக்கொண்டாய். கீதாசாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, குரான்லேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுங்கையோடு வந்தாய், நீ வெறுங்கையோடு போகப் போகிறாய். மறந்து போனாயோ? எனவே உன்னுடைய பலவீன நேரங்களில் கடவுள் உனக்கு பலனாய் இருப்பார் என்பதை மறந்து விடாதே. நீ நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது கடவுளே என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நோய் நீங்கி பின்ன பிற்பாடு எல்லா கடவுளையும் மறந்துடுறோமே. அப்போ கடவுள் நமக்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரே, அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறாரே. என்ற சிந்தனையோடு, ஆண்டவரே, கடவுளே, என் தெய்வமே, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கிருபை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் வழியாக அநேக பிள்ளைகளை நீர் தொடுவதற்காய் நன்றி. இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனமில்லை, எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடுகளும் இல்லை ஆண்டவரே. மரித்தால் எல்லோரும் மண்ணுக்குள் போகிறோம், மரித்தால் நாங்கள் எல்லோரும் மண்ணுக்குள் போகிறோம். என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல? நமக்குள் ஏன் இந்த போட்டி பொறாமை? மறப்போம், மன்னிப்போம், ஒருவர் மற்றவரை தாங்கி நடத்துவோம், ஊக்கமூட்டுவோம், நட்புறவில் வளர்வோம் என்ற சிந்தனையோடு இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குறிப்பாக இந்த தேசத்திற்காக, இந்த திருவள்ளுவர் நகர் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்கே மதம், இனம், ஜாதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே தாய் மக்கள், ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்ற முதலில் என் குடும்பம், என் வீடு, என் அயலான். யார் இந்த அயலான்? இதோ இந்த திருவள்ளுவர் நகர், இந்த தேசத்திற்குள்ள இந்த ஒரு சிறிய பாகம், இதில் உள்ள மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே போட்டி பொறாமை வேண்டாம் அப்பா, எங்களுக்குள்ளே எந்த தீர்ப்பு வேண்டாம் ஆண்டவரே. ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கடவுளே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர் என்று சொல்லி இறை ஞானத்தை கொடுங்க, இறை வல்லமையை கொடுங்கப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தாய்மார்களை ஆசீர்வதிங்க, பலவீனமாக இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, நோயாளிகளை ஆசீர்வதிங்கப்பா. அது யாராக இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லோரும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளப்பா. நீர் படைத்தவர், உண்மை உள்ளவர், நீர் படைத்தவர் எங்களை, உண்மை உள்ளவர். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. நாங்கள் ஏறெடுக்கின்ற காரியங்களை ஜெயம் கொள்ள வைப்பதற்காய் நன்றி என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நம்மை தாமே தாழ்த்துவோம், அவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் அருமை கடவுளே, அருமை தேவனே, அருமை ராஜாவே, என் ஆண்டவரே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த தேசத்தில் உள்ள மக்கள், இந்த தேசத்தில் உள்ள அனைவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அனைவருடைய வேலைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும். நாங்கள் ஒற்றுமையாய் வாழ, ஒரே பிள்ளைகளாக வாழ எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. வழிநடத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, கடவுளுக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க.